தினமணி ரகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நடிகர் சூர்யா நடிப்பில் உருவான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் திரையரங்கில் வெளியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் நடிகர்கள் சூர்யா, மமிதா பைஜோ, ராதிகா சரத்குமார் அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட கதாபாத்திரத்தோட பேர் என்னன்னா சஞ்சய் விஸ்வநாத். சென்னையிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர். பெரிய கோடீஸ்வரர்னா பல தொழில்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட் அப்படின்ற ஒரு ஆள் தான். ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு 42 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன கவலையாக இருக்கும்னா, அதாவது ராதிகா வந்து அவங்க அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கவலையாக இருக்கும்னா, நமக்கு அப்புறம் வந்து பையனுக்கு யார் இருக்கா? பையனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும், ஒரு வாரிசு இருக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு ஒரு குடும்ப பாரம்பரிய தொழிலதிபர்களாகவே இருந்த குடும்பத்தில் இவனுக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரம் வந்து சூர்யா வந்து ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பார். கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அவர்கிட்ட அழகு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஏன் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதை வந்து படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இருக்க சூழலில் ராதிகா வந்து எனக்கு ஒரு பேரன் இல்லையேன்னு கொஞ்சம் ஏக்கப்பட்டு இருக்கும்போது, சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து வடகத்தாய் மூலம் தன்னுடைய ஸ்பம்ஸை வந்து இது பண்ணி அப்பாவாகிறார். ஒரு குழந்தைக்கு வந்து வர தகப்பனாகிறார். பட் அம்மா கிடையாது. ஒரு வாடகத்தாய் மூலயமா தான் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருப்பார். அந்த குழந்தைய வந்து ராதிகாட்ட வந்து கொடுக்குறாரு. இனிமேல் வந்து இவன் தான் அவன் பேரன், வளர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள நடக்கும். பட் இருந்தாலும் நாள் ஆக ஆக அந்த குழந்தைய வந்து குடும்பமும் சரி, அந்த குடும்பத்தில் வேலை செய்கிற பல ஊழியர்களும் சரி, தங்களோட குழந்தை மாதிரி அந்த குழந்தைய சீராட்டி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்துவாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு நோய், அதாவது ஒரு உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனைக்கு வந்து டோனர் கிடைக்கணும். பட் டாக்டரோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, இந்த குழந்தையை பெற்ற தாய் அவங்க மூலியமாக அது கிடச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் இந்த குழந்தை அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அந்த வாடகை தாயை தேடி சூர்யா கிளம்புறாரு. அவங்கள கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, திருமணமே வேண்டாம்னு இருக்க சூர்யா திருமணத்தை நோக்கி போகிறாரா, இல்லை அந்த வாடகை தாய் எதனால் வாடகை தாயாக அந்த குழந்தையை பெற்றாங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சில சில விஷயங்கள்லாம் வச்சு இந்த படத்தை வந்து இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்கிற நிறைய விஷயம் இருக்குது. பொதுவாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட ரைட்டிங். ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஆக்டர். அவர் வந்து கடந்த சில காலங்களாகவே வந்து கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களாகவே தேர்ந்தெடுக்கிறார். ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கருப்பு மாதிரி அவரால் ஒரு ஒரு மிக்சடான கமர்ஷியலையும் பண்ண முடியுது. கட் பண்ணிங்கன்னா ஜெய்பி மாதிரியான படங்களையும் கூட அவரை பார்க்க முடியும். ஏன்னா அவரோட தேடல் அந்த மாதிரி இருக்குது. ஏதாவது சம்திங் பண்ணணும், நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கதையும் மாற்றணும். நம்மளோட எல்லாமே எல்லா காலமும் ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதில் வந்து சூர்யா வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. இந்த படத்துலேயும் வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ரைட்டிங்காக சொல்லணும்னா, சூர்யா வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய பணக்காரர். ஆனால் படம் முழுக்க அவர் ஒரு பெரிய பணக்காரர் தான் அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் அவரோட கேரக்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு சில காட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப அவர் இந்த பணத்தை வச்சு நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒரு திமிராகவும் கர்வமாகவும் மாறக்கூடாதுன்ற ஒரு கேரக்டர்லேயே இருப்பார். தன்னுடைய ஊழியர்கள்ட்ட ரொம்ப நேசித்து பழகக்கூடிய ஆளாக இருக்கட்டும், ரொம்ப கருணை மிக்கவராக அதை காமிச்சிருப்பாங்க. சேம் டைம் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கூட. ராதிகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸான செல்ல மகன் அவங்க சூர்யா வந்து. பட் இருந்தாலும் அம்மாட்டையும் நோ சொல்லக்கூடிய ஒரு ஆள். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் கல்யாணம் ஆகலை, 42 வயசு வச்சு கல்யாணம் ஆகலை. இப்போ டேட்டிங் போகிறது, அது பண்ணுறது அது ஒரு மாதிரியாக இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபன் சைடாக டைரக்டர் வந்து ரைட் பண்ணி கொண்டு போயிட்டார். இந்த படத்தோட ஒரு கமர்ஷியல் ஆக்டர் வந்து சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை ஒரு குடும்ப கதையில் கொண்டு வர்றது இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம் இருந்தாலும், அவன் எல்லா ஃப்ளாஸ் அந்த கேரக்டர் வந்து எல்லா ஃப்ளாஸும் கொண்ட ஒரு சாதாரண மனுஷன் தான். அவன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. அதுக்காக வந்து அவன் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. அவன் நம்மளை மாதிரி சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கொண்ட ஒரு ஆள் தான் அப்படின்றத ரொம்ப அழகாகவே வந்து இந்த படத்தில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். அம்மா மகனோட பாசம், இல்லை குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு காதல் திருமணமோ, இல்லை வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துகிட்டு வருவோம். பட் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்பா மகனுக்கு உண்டான ஒரு உறவு, அம்மா மகனுக்கு உண்டான ஒரு உறவு, அப்புறம் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைய வளர்த்தக்கூடிய ஒரு தந்தையாக சூர்யாவுக்கும் அந்த குழந்தைக்கு உண்டான உறவு, அந்த தாய் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாய்க்கும் சூர்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த மனமாற்றங்கள், அந்த காதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்.
அப்புறம் இன்னுமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாகவே, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாகவே வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சில ஏமாற்றங்கள் இருக்கும், சில ரொம்ப நல்ல விஷயம் இருக்கும், நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் இருக்கும், ரொம்ப சங்கடப்படுற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த கதைக்குள்ளே அழகாக கொண்டு வந்து ஒன்னோட ஒன்று டச் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறவங்க தான். பட் அந்த தப்பை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்காமல் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு நகர்ந்து போகக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த உறவுகளை நோக்கி, அந்த பாசத்தை நோக்கி அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல சைடை எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்காரு இயக்குனர் வெங்கட் அட்லூரி. அதனாலவே இந்த படம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஓகே, நல்லா அப்படியே போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஓகேவா முடிச்சுனா கூட 2.25 மணி நேரத்தில் உங்களுக்கு லேக் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து என்கேஜிங்காக அதை வச்சுக்கிறதுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸில் இந்த பல கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து ரொம்ப நல்லாவே படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதையை ஒரு நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரு 42 வயசில் இருக்க சூர்யா பெரிய கோடீஸ்வரர். கட் பண்ணால் 22 வயசில் இருக்கிற நாயகி மமிதா பைஜு. இவங்க மமிதா பைஜுவுக்கு வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணணும், 20 வயசு கேப்பெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது. காதல் ரீதியாக அந்த ஒரு கோணம் இருக்குது. அவங்க அதுக்காக படிப்பெல்லாம் விட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து தன் படிப்பை பாதியில் விட்டுட்டு தனக்கு ஒரு 20 வயசு டிஃப்ரெண்ட் இருக்க ஒரு ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணணுமா, இல்லை லவ் பண்ணணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து எழும் இல்லையா. அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தால் கூட இந்த படம் மெல்ல மெல்ல நகர்ந்து போகும்போது, அதான் அந்த ரைட்டிங்கோட பியூட்டின்னு சொல்கிறோம். மெல்ல மெல்ல நகர்ந்து போகும்போது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுட்டா இப்போ என்ன அப்படின்ற மாதிரி நம்மளவே நம்ப வைக்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி பல பல கோணங்கள் இருந்து கூட அந்த ரைட்டிங் வந்து இது ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் எவ்வளோ தூரம் வந்து சுவாரஸ்யமாக, என்கேஜிங்காக, எங்கெல்லாம் வந்து ரசிகர்களை வந்து இது ரொம்ப தப்பான படம் அப்படின்ற எந்த இடத்துலையும் யோசிக்க வைக்காமல் எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியுதுன்றதை இயக்குனர் வந்து ரொம்ப சரியாக பண்ணியிருக்காரு. நடிகர் சூர்யாவை பற்றி சொல்லணும்னா, அவர் கடந்த காலங்களில் வந்து அவர் வந்து நிறைய பரிச்சாத்திய ரீதியாகவே வந்து நிறைய படங்களை வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. கங்குவா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் சொல்லணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் பண்ணார். அதாவது சினிமாலே தன்னோட நடிப்பில் கூட அதை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப அவர் வந்து தன்னோட அந்த கதையை ரொம்ப நம்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு உண்டான ஒரு பலவீனங்கள் இருக்குது. கட் பண்ணால் அவன் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மகன். அந்த அம்மா தான் அவனோட உலகம். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து சில டைமில் வந்து இல்லைம்மா நானும் அப்படி தான் அப்படின்ற மாதிரியான கட் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்கிறாரு. கட் பண்ணால் வந்து அம்மாவுக்கே தெரியுது பையன் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்ற அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக போய்ட்டிக்காக இருக்குது. நம்ம படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது ராதிகாவுக்கு வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி பையன் வந்து அடிக்கடி வெளிநாடு போய் டேட் பண்ணிகிட்டு இருக்கான், யாரையோ டேட் பண்ணிகிட்டு இருக்கான், ஏதோ வெளிநாடு பல நாடுக்கெலாம் போய் அவன் அம்மாவுக்கு தெரியும், பையனுக்கு தெரியாது. இது ஒரு கடலில் தெரிய வரும்போது அதோட பியூட்டி இருக்குல்ல, அது வந்து டேரக்டர் அந்த ஷார்ட் வைக்கும்போது ஒரு டாப் ஆங்கிள் அழகாக எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதை பற்றி ஜாலியாக பேசும்போது, இப்படி ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரியான ஒரு சீன் எழுதி நீங்கள் அந்த கமர்ஷியலுக்குள்ளே சில விஷயங்களை மாற்றுறது இருக்குல்ல, அது ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு 20 வயசு ஒரு பெரிய லவ்வில் வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு மேட்ரு இல்லை. பட் இருந்தாலுமே சூர்யா எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா மாறும். அதையுமே சரி பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்து ஒரு பாசிட்டிவாக இதை நம்ம பாசிட்டிவாக கிளைமேக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம தோண வச்சுருது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே இந்த படம் வந்து எதை நோக்கி போகணும், எந்த விதத்துலையும் வந்து யாரையும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப அழகாகவே நேர்த்தியாக எழுதியிருக்காரு. சூர்யா வந்து அவன் நடிப்பாக சொல்ல தேவையில்லை. அவரோட எல்லா எமோஷன்ஸும் நம்ம நிறைய படங்களில் பார்த்துறோம். இந்த படத்தில் வந்து நகைச்சுவை காட்சிகளாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான சோகமான காட்சியில் சூர்யா வந்து அழுகிறாரு. ஒரு ஒரு அந்த கண்ணீரை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெட்ரூமில் உட்காந்து அந்த கண்ணீர் விடும்போது வந்து தேட்டரே வந்து ஒரு சைலன்ஸில் போகிறத பார்க்க முடியுது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் அந்த அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாமே சொல்கிற விஷயம், அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப அழுதுட்டோம் அப்படின்றது. காரணம் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு ஆக்டிங்கிறது அதுதானே, நம்ம வந்து ஒரு அந்த கதாபாத்திரமாக மாறுற இடம்னு இருக்குது. அந்த இடமெல்லாம் அது ரொம்ப அழகாகவே வந்து டச் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். சூர்யாவோட திரைப்பட வரிசைகளில், அதாவது ரொம்ப நல்ல படங்கள் வரிசையில் வந்து விஸ்வநாத் சன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு தான் தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகை மமிதா பைஜு அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, சினிமாவில் ரொம்ப வருஷமாக நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் உள்ள ஒரு நடிகை அவங்க. ஏன்னா இன்றைக்கி இல்லை, இன்னும் 30 வருஷம் கழிச்சாலும் அவங்க ஏதோ ஒரு கேரக்டராக சினிமாவில் இருந்துகிட்டே இருப்பாங்கன்றதை வந்து தன்னோட ஒவ்வொரு படத்துலையும் அவங்க நிரூபிச்சிட்டே இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஒர்க்கு தான் அவங்களது. ஏன்னா ஒரு வாடகை தாயாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரதாக இருக்கட்டும், வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட பெருசாக வந்து மெர்ஜ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து சூர்யா மேலே ஒரு காதல் வயப்படுறதா இருக்கட்டும், ராதிகாவை வந்து அத்தை அப்படின்னு கூப்பிடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொய்டிக்காக வந்து அவங்களோட கண்ணில் இருந்து அவங்க அப்படியே அந்த அந்த முகத்துக்கு மட்டும் அந்த க்ளோஸ்அப் மட்டும் வச்சா போதும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக
சிரிப்பாக இருக்கட்டும், அவங்க போர்ஷனில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி ட்ராக்ஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு அதை வந்து அவங்க வந்து தன்னோட நடிப்பால் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த கட் பண்ணால் இன்டர்வலுக்கு அப்புறம் எமோஷன் ஆகிற சீன்ஸுமே வந்து மமிதா வந்து பயங்கர ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து இது ஒரு மமிதாவோட ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மமிதா தான் அந்த ஹோல்ட் பண்ணதே மொத்த கதையும். முதல் பாதியை வந்து முதல் பாதியில் இல்லை, இந்த படத்தோட ஒரு வெற்றி, இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குன்னா அது ஒரு பெரிய பங்களிப்பு வந்து மமிதா பைஜுவோட தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நடிகை. இந்த படத்தில் இருந்து அவங்கள பிடிக்காதவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு மமிதாவை பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாகவும் வந்து அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு, நவீன் லூலியோட எடிட்டிங், அப்புறம் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்ஸு, பாடல்கள் எல்லாமே வந்து கச்சிதமாக இந்த கதைக்கு இதில் ஒரு ஃபன் இருக்குது, இதில் ஒரு எமோஷன் இருக்குது, இதில் ஒரு பெரிய லவ் இருக்குது அப்படின்ற இந்த 3 விஷயத்துக்கும் இவங்க டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நல்ல வசனங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணாரான்ற அளவுக்கு நல்ல தமிழ் வசனங்களை வந்து இந்த படத்தில் வந்து எழுதியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பணம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய, அதை நம்ம கர்வமாக மாற்றிக்க கூடாதுன்ற விஷயமா இருக்கட்டும், டவுன் டு எர்த்தாக கூட இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அவன்கிட்ட பணம் இருக்குன்றத வந்து நம்ம தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். அவன் பெரிய பணக்காரன், அவன் அப்படி தான் இருப்பான், இப்படி தான் இருப்பான்னு சொல்லி. ஆனால் ஒரு அழகாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் அதை உடச்சி, இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு பணக்காரன், இப்படியும் ஒரு சில பணக்காரர்கள் இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த ரைட்டிங்லேயே ஃப்ளோவில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அப்புறம் இந்த படம் வந்து இந்த மமிதா பைஜுவுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற காதல், இந்த படம் இந்த காதலில் மட்டுமே எடுக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து பெரிய சுவாரஸ்யத்தை வந்து இழந்திருக்கும். ஏன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சில விஷயங்கள் சில நேரங்களில் தோண ஆரம்பிச்சோம் இல்லையா. பட் இந்த படம் வந்து எல்லா எமோஷன்ஸையும் தொட்டு ரொம்ப அழகாக வந்து ஒரு ரவுண்டே அப்படி கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்பராக முடிஞ்சது வந்து இந்த படத்தோட பெரிய பலம் தான் சொல்லணும். ரவீனா டாண்டன் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு கதாபாத்திரமாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு எண்ட் ஆஃப் தி டே அப்படியே வரும்போது அது எப்படி அழகான குடும்பமாக மாறுது, ஒரு அன்புன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றத இந்த படம் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு ஃபில்ஃபில் பண்ண மாதிரி பண்ணிடுது. அதனால் வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அப்பா அம்மா, நம்ம சகோதரர்கள், இல்லை வந்து நம்மளுடைய காதல், மனைவி, எல்லாத்த பற்றின மேலேயும் ஒரு ஒப்பீனியனோடு இந்த கதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஆதங்கங்கள் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அவங்க நினச்சி பெருமைப்படுற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு ரைட்டிங்கில் ரொம்ப வந்து கச்சிதமாக வந்து வெங்கி அட்லூரி வந்து சரியாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து பிரமாதமான நடிகை. இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு போர்ஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்ப எமோஷனாகவே கன்வே ஆகக்கூடிய ஒரு சீனாக மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்ல நடிகர்களை வச்சு, நல்ல கதையை வச்சு ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில ஃப்ளாஸ் இருக்குது. என்னன்னா, கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப் நீளத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீளத்தை கம்மி பண்ணுறதை விட சில காட்சிகள் திரும்ப வர்றது வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருக்கும் இந்த கதை. மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு 20 நிமிஷம் அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து இந்த படத்தை எங்கேயுமே போர் அடிக்காமல், எங்கேயுமே வந்து உங்களை வந்து என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்காமல், அடுத்தடுத்த காட்சிகள் மேலே இருக்கிற சுவாரஸ்யத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராகவே இந்த படம் வந்து திரைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.